அன்பின் இனிய வணக்கம். ஆசை பேராசை. மனிதனுக்கு எல்லா குணமும் இருக்கும். எல்லாரும் ஒரு மனிதனுக்குள்ள எல்லாமே அடங்கி இருக்கும். எந்த குணம் மிகைப்படுதோ அது வெளியில தெரியும். நற்குணமும் இருக்கும், தீய குணமும் இருக்கும். நல்ல குணம் அதிகம் வெளியில தெரிஞ்சதுன்னா அவன் நல்லவன். தீய குணம் அதிகமா வெளியில தெரிஞ்சுன்னா அவன் தீயவன். எளிதான வாக்கு. நடைமுறை வாழ்க்கையில அதாவது கால் இல்லாத இருக்கிறவன் நினைப்பான், கடவுளே இறைவா ஏண்டா என்ன இப்படி நொண்டியா படைச்ச அப்படின்னு நினைப்பான். அதே கால் இருக்கிறவன் என்ன நினைப்பான், அப்பாடே என்னப்பா இந்த வெயில் இவ்வளவு மாதிரி வெயில் அடிக்குது, இந்த சூட்டில் நடக்க விட்டுட்டிய, எனக்கு ஒரு செருப்பு இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு அவன் நினைப்பான். செருப்பு போட்டு போறவன் என்ன இந்த வேகாத வெயில்ல இது மாதிரி நடந்து வேங்குன்னு போகிட்டு இருக்க, ஒரு சைக்கிள் இருந்தா சுகமா மிதிச்சுட்டு போலாமேன்னு நினைப்பான். அதே சைக்கிள்ல போறவன் என்ன நினைப்பான்னு கேட்டீங்கன்னா, என்ன இந்த சைக்கிளை போட்டு டக்கு 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 டக்குன்னு மிதிச்சுட்டு போக வேண்டிய இருக்கு, பிராணம் போயிடுது. இதே ஒரு மோட்டர் சைக்கிள் இருந்தா நல்லா சுகமா ஓட்டிட்டு போலாம் அப்படின்னு நினைப்பான். இந்த மோட்டர் சைக்கிள்ல போறவன் என்ன இந்த வெயில்ல போய் எவ்வளவு வேக்காலமா இருக்கு, ஒரு கார் இருந்தா ஈஸியா போயிட்டு இருக்கலாமே அப்படின்னு நினைப்பான். அந்த கார்ல போறவன் என்ன காரியா டப்பா காரு, இதை வச்சுட்டு லோட லோட லோடன்னு ஓட்டிட்டு இருக்க வேண்டிய இருக்கு. ஒரு ஏசி காரா இருந்து நல்ல காரா இருந்ததுன்னா, ஒரு பெரிய நல்ல காரா இருந்ததுன்னா நல்ல ஜம்முன்னு ஏசி காத்துல ஜம்முன்னு போகலாம் அப்படின்னு நினைப்பான். சரிங்களா? அதே ஒரு தொலை தூரமா போறவன் என்ன நினைப்பான், என்ன நம்ம பிளைட்டுக்கு டிக்கெட் இது பண்ணி அது பண்ணி இது பண்ணி கார்ல போறதுக்கு பிளைட்ல போனா நல்லா இருக்கும், அதுக்குள்ள வசதி வாய்ப்பு வேணுமே அப்படின்னு நினைப்பு. இது மாதிரி ஆசைகள் மேல 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 போயிட்டே இருக்கும். ஆசைக்கு அளவே கிடையாது. ஆசைக்கு என்ன கிடையாது, போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. போதுங்கிற மனசு அது எப்ப இந்த மனசு வரும், நிறைவா நினைச்சாதான் மனசு வரும். அதனால சம்பாதிக்க கூடாது, முயற்சி எடுக்க கூடாது சொல்லல, ஆசைப்படு, அதனால் பேராசைப்படாது. 10 அடி தாண்டுறவன் 15 அடி தாண்டணும்னு முயற்சி பண்ணா அந்த வெற்றி அடைஞ்சிடலாம். 15 அடி தாண்டுறவன் 20 அடி தாண்டணும் முயற்சி அடைஞ்சிடலாம். ஆனா 10 அடி தாண்டக்கூடியவன் 50 அடி தாண்டது முயற்சினா அதுக்கு அளவு இருக்கு. 10 அடி தாண்ட 50 அடி முயற்சி பண்ணலாம். எப்ப 10 வயசு தாண்டுற பையன் அந்த 50 அடி தாண்டறதுக்கு இலக்கு வச்சு பயிற்சி பண்ணான்னா அவன் வயசுக்குள்ள தாண்டிடுவான். ஆனா எனக்கு 50 வயசுக்கு அப்புறம் நான் தாண்டுற தூரத்தோட 10 மடங்கு சேர்ந்து தாண்டணும்னா என்னால தாண்ட முடியுமா? கால் முடிஞ்சிடும், கை முடிஞ்சிடும். சரிங்களா? அதனால சொகுசான வாழ்க்கை வேணுங்கிறதுனால நேர்மையற்ற சொகுசான வாழ்க்கை வாழ்ந்தே ஆகணும். அப்படின்னா நேர்மையற்ற முறையில வாழ்ந்து தப்பு பண்ணி பிறருக்கு துரோகம் பண்ணி நண்பர்களுக்கு வஞ்சகம் பண்ணி நம்பனங்களை ஏமாற்றி சம்பாதிச்சு பெரிய பணக்காரனா செல்வந்தனா வாழ்றதை விட எளிமை வாழ்ந்த அந்த வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்காது. வாழ்றதை விட எளிமையா யாருக்கும் நம்ம வாழ்க்கையில் தப்பு பண்ணல, யாருக்கும் துரோகம் பண்ணல, யாருக்கும் வஞ்சகம் பண்ணல, யாரையும் ஏமாத்தல அப்படின்னு வாழுற வாழ்க்கை இருக்கு பார்த்தீங்களா, மன நிறைவான வாழ்க்கை. 3 வேளை சாப்பாட்டுக்கு 2 வேளை சாப்பாடு சாப்பிட்டாலும் மனசு அமைதியா இருக்கும். மனசு நிச்சயமாக மனசு அமைதியா இருக்கும். ஆனா நீ தவறான வழியில சம்பாரிச்சுட்டா, பிறரை ஏமாத்தி சம்பாரிச்சுட்டா, மோசம் பண்ணி சம்பாரிச்சுட்டா, நீ உனக்கு இருக்கிறத சாப்பிடவும் முடியாது. நிறைய இருக்கும், சாப்பிட முடியாது. இதுதான் யதார்த்த உண்மை. அதனால் நன்றி, வணக்கம், பார்ப்போம்.